ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி ஈஸியாக ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்களா. சூடான கடாயில் ஆயில் விட்டுட்டு சோம்பு, 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ, போட்டுட்டு இதில் பொடியாக கட் பண்ண ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கிராம்பு 2 ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் நல்லா பொன்மருவலாக வறுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை இது போல் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கலருக்கு வேணும்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் இருக்காது. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இது நல்லா மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி குக் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்சு உரித்து எடுத்துருக்கோம். இந்த முட்டையில் இந்த இது போல் இப்படி கீறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கீறாமல் நடுவில் 2-3 கோடு மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் அதில் போய் மிங்கிள் ஆகி நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 முட்டையுமே நம்ம இது போல் கீறி போட்டோம். இதை மசாலாவோட கலந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலேயே வச்சிங்கன்னா அந்த கிரேவியோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த முட்டையில் இறங்கி நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இப்போ அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட மல்லித்தலையை இறக்கி போட்டு ஃபைனல் டச்சாக முட்டையை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி இந்த முட்டை குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.